எங்கள் நாத்தனா விசேஷம் வச்சுருந்துச்சுப்பா. இந்த இவரோட தங்கச்சி விசேஷம் வச்சுருந்துச்சு. அங்கே போய் மொய் செஞ்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னாரு. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். இல்லைப்பா சடங்கு சாப்பிடக்கூடாதுடி அப்படின்னாரு. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால சரி அப்படியே எங்கள் அப்பாவை பார்க்க கூப்பிட்டு போறியா அப்படின்னே, வா போகலாம் அப்படின்னாரு. வர்றப்ப உனக்கு ஒரு பிரியாணி கட்டிக்கிட்டு, இந்தா துரைக்கு ஒரு பிரியாணி கட்டிக்கிட்டு வந்தேன். நீதே அண்ணன் வீடு என்னமோ குழம்பு கொடுத்துருக்குறாங்கன்னு கறி குழம்பு சோறு. ஒரு நாளைக்கு மயன் சோத்தை திங்காட்டி என்ன, ஏன் நான் கொண்டு வந்து சாப்பிடு. அண்ணன் கேட்டால் நான் சொல்லிக்கிறேன். உன்னை பார்க்கணுன்ட்டே இருந்தேப்பா. தோணுச்சு அதே வந்து ஒரு பாட்டு போகலான்ட்டு வந்தேன். எனக்கு இந்த கொழும்பச்சங்காயில் 2 தருவியா? உன் மயம் பிடுங்க விட்டியே முத அண்ணனுக்கு கொடுத்துட்டு மருந்து அடிச்சியாப்பா இந்த காய்க்கு? இதில் ஒரு காய் கூட நான் போய் சோறு வரட்டிக்கிறேன். வேண்டாம் அண்ணே முத அண்ணன் பிடுங்கட்டும்ப்பா. இது எல்லாம் நாத்தங்காயின்னு வாங்க. இது கொழும்பச்சங்காய் தானேப்பா. கணேசன் முடி தோட்டத்தில் நம்ம சின்ன பிள்ளைல உரிச்சு தும்பசம். என்ன பண்ணிட்டு இருக்கிற குமார்? இங்கே வந்தோன்னையும் எதையாவது திங்கிறதையும் பார்ப்பேன். ஆனால் நல்ல நிழலுப்பா. ஏய் வையி, எங்கள் அப்பா பிடிங்கி தருவார். சரப்பா பச்சை பிள்ளை அடித்த மாதிரி அடிக்காத வையி. அவர் ஆக்கர்வா வச்சுருக்காருங்க. ஓட போங்க எங்கிட்ட. சரி போது எடு, அப்புறம் அப்பா பிடிங்கிக்குவார் விடு. ஒரு சொன்னபடி கேட்க மாட்டார். ஏப்பா என்ன சாப்பிடு. நான் உள்ளே போய் மோப்ப முடியாதுடா. நீ சாப்பிடுப்பா, உட்காந்து சாப்பிடுப்பா. ஏலே அந்த சுக்காவில் கொஞ்சம் எங்கள் அப்பனுக்கு கொடு. எப்ப ஏன் அதான் சாப்பிடுவாருங்க அப்பே. சாப்பிட மாட்டோம்னு எழுதி கொடுத்துருக்கோமா? எம்மன் நெக்ஸ்ட் சாப்பிட்ற சரன்னு. கொண்டா அந்த காயை. அதுக்குள்ளே கடிக்காட்டி என்ன இல்லைப்பா. இந்த ஆள் இந்த பழுத்து போன கொய்யாக்காயை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு ஆசை ஆயிடுச்சு. அதனால வேகமா அதை பிடுங்குறாரு. காய் இன்னும் பெருக்குமுங்க. அங்கே இருக்கிறத சொல்கிறேன். பிஞ்சை பிடுங்கிறாதேன்னு. நீ வீட்டில் இருக்கிற இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏதோ கேன்சர்லாம் வராதாமா. இது சாப்பிட்டா வயிறு புண்ணெல்லாம் வராதான். நீ சாப்பிடு. ஏன் முறைக்கிற? யாரு? ஏன்னா யூடியூப்ல அடிச்சு பாரு கேன்சர் வருமா வராதான்னு. சரணே, நோய் கிருமி தொற்று வராதுடா. நல்லா இருக்குமா? ஐயோ இவங்கள்ட்டலாம் நான் பேச முடியாது. அதுக்கிட்டே வீட்டில் படித்த பிள்ளை என்னை மாதிரி ஒருத்தி வேணுன்றது.